புத்தாண்டு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோடு, இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சாதகமாக அமைந்திருக்கா, எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க, அவங்களும் ஒரு தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசம் காட்டக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னா ஆம் அல்லது இல்லை அப்படின்னு பதிவிடுங்க. நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் எப்பவுமே கடமையை கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய வீட்டில் கூட உடன்பிறப்புகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய திருமணத்தெல்லாம் இவங்க நடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களே திருமணம் பண்ணிக்குவாங்க. அதேமாதிரி ஒரு வீடு கட்டிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டிட்டு தான் என்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு தான் நான் என்னுடைய லைஃப்பை பற்றி நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் நாளான தமிழ் புத்தாண்டு பிறகு இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய குறிக்கோள்களும் உங்களுடைய இலக்குகளும் இந்த ஆண்டில் நிறைவேறப் போகுது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் மட்டும் இந்த ஆண்டில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு தெய்வ பலம் அதிகமாக இருக்குது. ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சாவே போதும், கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த பரபவ ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது இது ஒரு வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது மேச ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம். இந்த மாதத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, ஏன்னா சுப பலன்களையும் அசுப பலன்களையும் மாற்றி மாற்றி தரக்கூடியது இந்த சூரியன் பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் இவர் பயிற்சி ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இது கொஞ்சம் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்தான். இந்த பரபவ வருடம் தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி மற்றும் குருவோடைய திரிகோண சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அதனால நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு பரிபூரணமான சனி விலகுவதனால அவரும் 9ஆம் இடத்திற்கு சென்று விட்டதால் பெரிய பெரிய பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் பரபர புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு திட்டங்கள் தீட்டி செயல்பட்டீங்க அப்படின்னா பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அமைந்திருக்கு. பெற்றோர்கள், நண்பர்கள், உறவுகள் கூட உங்களை மதிக்காமல் ஒரு சில இடத்துல உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு மனநிலையில் இருந்த நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், குறிப்பாக இந்த பரபவ வருடம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. ஏன்னா 60 ஆண்டுகளில் 40ஆவதாக வரக்கூடியது தான் இந்த பரபவ ஆண்டு. இந்த ஆண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு நிறைய சாதகமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெற்றோர்கள், நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எந்த நண்பன் உங்களை வேண்டாம், எந்த பெற்றோர் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை மதிக்க போகிறாங்க. மன உளைச்சலுக்கு ஆளான நம்மளுடைய கடகராசி என்பர்கள் இனி மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? கண்டிப்பாக மாற்றம் வரும். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போது. பிள்ளைங்க விஷயத்தில் நிறைய மகிழ்ச்சி தர மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நான்
நான் வரன் பார்த்துட்ருக்கேன், எங்களுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் விளக்கமாக சொல்வார். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை அவர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திருமண வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு. இடமாற்றம் வரும், தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும், உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். வியாபாரம் செய்கிறவங்க கூட வியாபாரத்துலேயே ஒரு சில ஆல்ட்ரேஷன் இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தொழிலில் சின்ன மாற்றம் செய்கிறதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களாம் குடும்பத்தோடு ஒன்றிணையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தையுமே நான் யோசிக்காமல் இறங்கிட்டேன், என்னை நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க, ஆனால் நான் முன்னேறதுக்கான வழி எதுவுமே என்னுடைய கண்ணில் தென்படலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க, எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முன்னேற்றமான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராகு கேது அமைப்பு நல்ல நிலையில் இருக்குது. எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இரத்த சம்பந்தமான உறவுகளால் கொஞ்சம் மன அழுத்தம், ஹார்மோன் குறைபாடு, ஹீமோகுளோபின் குறைபாடு, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு கேது இருக்கிறதுனால அடிக்கடி ஆரோக்கிய தொந்தரவுகள் கொஞ்சம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சப்த தோஷம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாய் தந்தையாரோட ஆரோக்கியத்தில் ஏதாவது இடைஞ்சல் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற நிலையோட ஒரு மடங்குன்னு சொல்கிறத விட 4 மடங்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்தீங்களே, அந்த கஷ்டங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். விவாகரத்து ஆனவங்களாம் கூட ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்த வீண் மன வருத்தம், தேவையில்லாத சலசலப்பு இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ஒற்றுமை மேம்படும். நிறைய பேர் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. குடும்ப உறவுகள் கூட உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப விஷயங்களில் வெளிநபர்கள் தலையிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கடகராசி அப்படின்னாவே இந்த நண்டு மாதிரி தான். வெளிநபர்கள் யாராவது நுழைஞ்சாங்கன்னா டக்குன்னு போய் கவிருவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான குடும்ப உறவுகள் பார்த்திங்கன்னா வெளிநபர்கள் பேச்சை அதிகம் கேட்டுட்டு குடும்ப உறவுங்கிட்ட வாக்குவாதம் செய்வாங்க. அதனால் ஒரு சில இன்னல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் குடும்ப விஷயங்களில் இந்த கடகராசி என்பர்கள் வெளிநபர்கள் தலையிடுறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாமல் அவங்க நம்ப வைக்கிற மாதிரியே ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது, குடும்ப ரகசியங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறது, தொழில் ரகசியங்களை வெளிநபர்கிட்ட பகிர்ந்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை பிரிஞ்சவங்களாம் ஒன்று சேரணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் சின்ன சின்ன முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. முடிந்தால் ஒரு முறை காலஸ்திரி போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். முடிந்தால் மாதம் ஒரு முறை சனிக்கிழமை தோறும் பிள்ளையாருக்கு ஒரு கோதுமை மாவால் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதுவும் காரிய சித்தி விநாயகரை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா
மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.